வணக்கம் மாணவர்களே. போன வீடியோல நாம ஒரு சின்ன அறிமுகம் பார்த்தோம். இன்னைக்கு நாம நேரடியா பாடத்துக்குள்ள போக போறோம். நம்ம பார்க்க போற முதல் தலைப்பு கார்ட்டீசியன் பெருக்கல். பேரு தான் கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆனா கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சின்னது. இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். அங்க டிஃபன் மெனுல செட் ஏல இட்லி தோசை இருக்கு. சட்னி மெனுல செட் பில தேங்காய் சட்னி கார சட்னி இருக்கு. இப்போ நீங்க என்னென்ன காம்பினேஷன்ல சாப்பிடலாம்? 1. இட்லி தேங்காய் சட்னி, இட்லி கார சட்னி, தோசை தேங்காய் சட்னி, தோசை கார சட்னி. இந்த மாதிரி 2 செட்ல இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் ஜோடி சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் பெருக்கல். இத கணக்குல A கிராஸ் B அப்படின்னு சொல்லுவோம். இதுல வர ஒவ்வொரு ஜோடியையும் வரிசை ஜோடிகள் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு 1.1. இப்போ உங்க புத்தகத்துல இருக்கிற எடுத்துக்காட்டு 1.1 பாப்போம். கேள்வி: A ஈக்குவல் டு 1 3 5 மற்றும் B ஈக்குவல் டு 2 3 எனில் A கிராஸ் B மற்றும் B கிராஸ் A காண்க. தீர்வு: முதல்ல A கிராஸ் B கண்டுபிடிப்போம். Aவுல இருக்கிற முதல் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அத Bயோட ஜோடி சேருங்க. 1, 2, 1, 3. அடுத்து 3 எடுங்க. 3, 2, 3, 3. அடுத்து 5 எடுங்க. 5, 2, 5, 3. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செட் பிராக்கெட்டுக்குள்ள எழுதுனா விடை கிடைச்சிரும். ஸ்கிரீன்ல வர்ற மாதிரி விடை வரும். அதே மாதிரி B கிராஸ் A போடும்போது B-ய முதல்ல வச்சு ஜோடி சேர்க்கணும். 2, 1, 2, 3, 2, 5. அப்புறம் 3, 1, 3, 3, 3, 5 என கிடைக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். A கிராஸ் Bயும் B கிராஸ் Aவும் சமமா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா 1, 2 வேற, 2, 1 வேற. மாணவர்களே, A 1, 2 மற்றும் 2, 1 சமம் இல்ல. இப்போ கூகுள் மேப்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு இடத்தை குறிக்க அட்சரேகை தீர்க்கரேகைன்னு 2 நம்பர் இருக்கும். இப்போ நீங்க சென்னைக்கு போகணும்னு வச்சுப்போம். சென்னையோட லொகேஷன் 13, 80 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்க தப்பா அந்த நம்பரை மாத்தி 80, 13 அப்படின்னு டைப் பண்ணா என்ன ஆகும்? நீங்க சென்னைக்கு பதிலா எங்கேயோ நடு கடல்ல போய் நிப்பீங்க. சோ வரிசை மாறினா இடம் மொத்தமா மாறிடும். அதனால தான் கார்ட்டீசியன் பெருக்கல்ல வரிசை ரொம்ப முக்கியம். இன்னொரு சிம்பிளான உதாரணம் பாப்போம். உங்க போன்ல ஒரு நம்பர் லாக் இருக்கு. அதோட பாஸ்வேர்ட் 1 2. இப்போ நீங்க போய் அந்த லாக்ல 2 1 அப்படின்னு போட்டா லாக் திறக்குமா? கண்டிப்பா திறக்காது. ஏன்னா அங்க இருக்கிற எண்கள் அதேதான், ஆனா அது வர வரிசை ஆர்டர் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் கணக்குலயும் 1, 2 வேற, 2, 1 வேற. இதனால தான் A கிராஸ் B எப்பவுமே B கிராஸ் Aக்கு சமமா இருக்காது. ஆனா 2 பக்கமும் இருக்கிற ஜோடிகளோட எண்ணிக்கை மட்டும்தான் சமமா இருக்கும். இந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ Aவுல 3 உறுப்பு, Bல 2 உறுப்பு. சோ 3 × 2 = 6. ரெண்டுலயுமே 6 ஜோடிகள் தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்த இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சின்ன கணக்க நீங்க போட்டு பாருங்க. உங்க விடைய கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பயிற்சி 1.1ல இருக்கிற மத்த கணக்குகளை பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.